நம்ம கான்டாக்ட் பண்ணுற நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் குளத்தூர் டோர்னமெண்ட் நேம் டீடைல்ஸ் நான் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஒரு ஆளாக நேம் சொல்லிடுங்க. ஈஸ்வரன், சசி, யோகேஷ், சாம், பரத், பார்த்தா, தீனா, ஸ்ரீநாத், மணிகண்டன், பாணி, பாலா, சஞ்சய், செந்தில், பாரி. ஓகேண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி. ஸோ மேட்ச் ஓகேண்ணா, மேட்ச் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எதுக்காக நடத்தணும்னு யோசிச்சிங்க, அது ஃபர்ஸ்ட் வருது. அந்த மேட்ச் வந்து நாகேஸ்வரன் நினைவாக வந்து நடக்குது. அவர் வந்து எங்கள் டீமோட வந்து பெரிய ஆல்ரவுண்டர். அவர் பேட்ஸ்மேனாகவும் இருப்பார், நல்ல ஒரு பவுலரு, சிறந்த ஃபீல்டரு. இந்த புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்கு பக்கத்தில் உள்ள டிஸ்ட்ரிக் எல்லாத்துக்குமே அவனை பற்றி நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட பிளேயர் அவர் வந்து இப்போ எங்கள் கூட இல்லை. அவர் நினைவாக வந்து நாங்கள் இந்த மேட்ச் ஓகேண்ணா. எத்தனை டேட் பேசுங்க. நவம்பர் 15, 16 ரெண்டு நாள் வந்து சனி ஞாயிறு. ரைட் இது ப்ரைஸ் சொல்லுங்கள். 20,000, 15,000 செகண்டு, தேர்டு வந்து 10, ஃபோர்த்து வந்து 8, ஃபிஃப்த்து வந்து 6. ஓகேண்ணா. சீனியர் பிளேயராக உங்களோட யங்ஸ்டர்ஸ்க்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க, உங்கள் டீம் யங்ஸ்டர்ஸ்க்கு? எங்கள் டீம் வந்து இப்போ நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க. இது நல்ல யங்ஸ்டர்லாம் புதுசாக வேறு ஒரு 3-4 பிளேயர் வந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க வந்து இந்த கேமில் வந்து இன்வால்வ் ஆனால் இன்னும் வேறு லெவலில் நம்ம டீமை வந்து கொண்டு போக முடியும். அதான் என்னோட ஒரு சீனியர் பிளேயராக. சரிண்ணா. உங்கள் டீமில் இருக்கிற பெஸ்ட்டு 2 யங்ஸ்டர்ஸ்னால் யாரை சொல்லுவீங்க? இவங்க வந்து நல்லா விளாடுவாங்க, கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற யங்ஸ்டர்ஸா உங்களோட சாய்ஸில்? ஃபாஸ்ட் பவுலர் நம்ம ஈஸ்வரன் இருக்காரு. ஓகேண்ணா. அடுத்து பேட்ஸ்மேன் வந்து அம்பானி இருக்காங்க. யாரா கொஞ்சம் முன்னாடி வந்துரு. ஓகேண்ணா. ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஸோ இதே மாதிரி எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்மளே கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் நல்லாவே எடுத்து கொடுப்போம். ரொம்ப நன்றிண்ணா. ஃபீல்டிங் கூட நிக்க விட மாட்டியா நீ? ஃபீல்டிங் கூட நிக்க விட மாட்டியா? இந்த கிராண்ட் ஃபைனல் மேட்ச் குளவாய்ப்பட்டி விசஸ் நாகேஷ் பிரதர்ஸ் குளத்தூர். ஸோ இந்த மேட்ச்சுக்கு 7 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் மட்டும் பவர் பிளேயர் இருக்க போது 5 bowler யூஸ் பண்ணணும். மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது பார்ப்போம் மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு. டாஸ் வின் பண்ணி குளவாய்ப்பட்டி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் கணேஷ் போறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க. ஷார்ட் பிச் பாலை தெளிவாக போட்டு கொடுத்தாரு. பிரதீப்னால எதுவுமே பண்ண முடியல. டாட் பாலாக மாறிடுச்சு. இங்கே ஃபர்ஸ்ட் பாலை பாசிட்டிவாக டாட் பால் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே பவுலர்.
செகண்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி போனாரு, தெளிவாக கனெக்ட் ஆகல. பவுலரை தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்ப ஒரு ரன்கான வாய்ப்பா இருக்குமான்னு பார்த்தா இல்லைங்க. நல்ல சேவ் இங்கே அந்த ஃபீல்டர். பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே கணேஷ். தேர்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால் லெக் சைடில் கமிட் ஆயிருக்கு. சான்ஸ் ஃபார் கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பா இருக்கும் பவர் பிளே. அதன் காரணமா முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பிரதீப். ஃபோர்த் ஒன். ஷார்ட் பிச் பால் ஆஃப் சைடில் பலார்னு விட பார்த்தாரு, ஆனால் குயிக்காக இருந்துச்சு, ஒய்டு கொடுத்துட்டாங்க. போன பால் ஒரு ரைடு. 4th and 3 பால். ஃபுல் டாஸ் பால் கனெக்ட் பண்ணிட்டாருங்க லெக் சைடில். கண்டிப்பாக தாண்டி போங்க, இது வெளில போய் விழுந்திருக்கு. ஸோ முதலார பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பிரதீப். ஃபிஃப்த் ஒன். அகைன் ஸ்டெம் லைன்ல வந்துச்சு, லாங் ஆஃப்ல கிளாசிக்கா இருந்துச்சு, பார்க்கவே சூப்பரா அடிச்சாரு. கண்டிப்பா தாண்டி போங்க. பேக் டு பேக் 2 6 அடிச்சு பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு இங்க பிரதீப். பிரதீப் ஆன் ஃபயர்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஓவர்ல எக்ஸலண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. 2 6 1 4னு. அகைன் ஸ்டெம் லைன்ல ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால். அகைன் ஸ்டெம் லைன்ல வந்துச்சு, தெளிவாக கனெக்ட் ஆகல. பவுலர் கனெக்ட் பண்ணிடுவாரு, டாட் பாலா மாறிடுவீங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு எந்த விக்கெட் லாஸ் பண்ணாம 17 ரன் அடிச்சிருக்காங்க குளவாய்ப்பட்டி. செகண்ட் ஓவர் போல ஒரு யங்ஸ்டர் வந்திருக்காரு ஈஸ்வரன். ஸ்ட்ரைக்ல இருக்க போறது ஹரி. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கா இருந்துச்சு, லோ கேப்டா போட்டு டாட் பாலா மாத்தி கொடுத்துட்டாரு இங்க ஃபர்ஸ்ட் பால. செகண்ட் ஒன். வேலைக்கு வந்து திருப்பி விட்டுருக்காரு பிகின் த ஸ்டெம்ப்ல. சான்ஸ் ஃபார் தாண்டி போகுமான்னு பார்த்தா பவுண்டரி போயிருச்சுங்க. ரெண்டாவது பால்ல ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு யங்ஸ்டர் ஹரி இங்க. தேர்ட் ஒன். அகைன் ஃபுல் ஃபேஸ்ல லோ கேப்டா போட்டு கொடுத்தாரு, டாட் பாலா மாறிடுச்சு இங்க. ஸோ போன பால் 4 அடிச்சிருந்தாலும் இந்த பால் கம்பேக் கொடுத்து டாட் பாலா மாத்தி கொடுத்துருக்காரு இங்க ஈஸ்வரன். ஃபோர்த் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி போனாரு, தெளிவாக கனெக்ட் ஆகல. பேட்ல நிக்கி சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க, டாட் பாலா மாறிடுச்சுங்க இங்க. பேக் டு பேக் 2 டாட் பாலா பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க ஈஸி. ஃபிஃப்த் ஒன். அகைன் வேலைக்கு வந்து கமிட் ஆயிட்டாருங்க. கண்டிப்பா தாண்டி போகும்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸ்ல பவுண்டரி போயிருச்சு இங்க. ரெண்டாவது பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க யங்ஸ்டர் ஹரி. செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால். அகைன் மறிச்சு போய் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிறப்ப டாட் பாலா மாறிடுங்க. ஸோ இந்த டாட் பாலோட 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இங்க. 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவருக்கு எந்த விக்கெட்டும் லாஸ் பண்ணாம 25 ரன் அடிச்சிருக்காங்க இங்க குளவாய்ப்பட்டி. தேர்ட் ஓவர் போட அனதர் ஒரு யங்ஸ்டர் வந்திருக்காரு ஹரிஷ். ஸ்ட்ரைக்ல இருக்க போகிறது பிரதீப், ஹார்டி ஹிட்டர். பார்ப்போம் மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஷார்ட் பிச் பால் அடிச்சிட்டாருங்க லாங் ஆன்ல. கண்டிப்பா தாண்டி போகும்னு நினைக்கிறேன். போயிருச்சு இங்க 6. முதல் பாலே வார்ம் வெல்கம் பண்ணி 6ஓட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்க பிரதீப். ஷார்ட் பிச் பால் அடிச்சிட்டாரு. செகண்ட் ஒன். அகைன் குயிக்கா போட்டாரு, ஒயிட் தான் கொடுப்பாங்க கண்டிப்பா. வேலைக்கு வந்துச்சு, அதன் காரணமா ஒயிட் பால். போன பால் ஒரு 8. செகண்ட் ஒரு 3 பால். அகைன் ஷார்ட் பிச் பால். சுச்சி திரும்பி கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. சுச்சி திரும்பி தாண்டி போகுதான்னு பார்த்தா 1 பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் பண்ணி போகுது. ஸோ போன பால் 6, இந்த பால் 4, 2 பால்ல 10 ரன் கொண்டு வந்துட்டாரு. நெக்ஸ்ட் ஒன். ஷார்ட் பிச் பால். சுச்சி திரும்பி கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. போன பால் ரிப்ளே பார்த்த மாதிரியே இருந்துச்சு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருச்சுங்க இங்க. ஸோ பவுண்டரி தான் நினைச்சேன், 6 கொடுத்துட்டாங்க. அனதர் ஒன் 6 பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க பிரதீப். பிரதீப் ஆன் ஃபயர்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பால் 6, ரெண்டாவது பால் 4, மூணாவது பால் 6. இந்த ஓவரையும் எக்ஸ்பென்சிவ் ஓவரா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபோர்த் ஒன். அகைன் சுச்சிக்கு திரும்பினாரு. சுச்சிக்கு திரும்பினதை பார்த்து ஃபுல் ஃபேஸ்ல ஒரு கேக்கிங் லென்த்ல வித்தியே கொடுக்காம சூப்பரா போட்டாரு. டாட் பாலா மாறிடுச்சு. இந்த ஓவருக்கான ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க ஹரிஷ். ஃபிஃப்த் ஒன். அகைன் குயிக்கா யாக்கிங் லென்த்ல போன பால் ரிப்ளே பார்த்த மாதிரி இருந்துச்சு, டாட் பாலா மாறிடுச்சு. பேக் டு பேக் 2 டாட் பாலா பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க ஹரிஷ். கம்பேக் கொடுத்துருக்காரு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் 3 பால் போட்டதுக்கும் இப்போ 2 பால் போட்டதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. லாஸ்ட் ஒன் பால். ஃபுல் டாஸ் பால் லாங் ஆஃப்ல அல்வா சாப்பிட்ற மாதிரி அடிச்சாரு. கண்டிப்பா தாண்டி போகும் தான் நினைக்கிறேன். வெளில போய் விழுந்துருச்சுங்க. ஒரு ரன் மட்டும் சேவ் பண்ணி போட்டாங்க. நல்ல எஃபர்ட்டே ஃபீல்டர் இருந்து. 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவருக்கு எந்த விக்கெட்டும் லாஸ் பண்ணாம 43 ரன் அடிச்சிருக்காங்க இங்க குளவாய்ப்பட்டி. 4th ஓவர் போட ஈஸ்வரன் வந்திருக்காரு. ஈஸ்வரனோட 2வது ஓவர் இது. ஃபர்ஸ்ட் ஒன். வேலைக்கு வந்துச்சு. சான்ஸ் ஃபார் ஒயிட் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஸ்டெம் லைன்ல வந்திருக்கு. டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க அம்பேர். செகண்ட் ஒன். அகைன் ஃபுல் ஃபிளேசஸ் போட்டு கொடுத்தாரு. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா போயிருச்சுங்க. ஸோ 2வது பால்ல ஒரு 6 பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க பிரதீப் ஆன் ஃபயர்னே சொல்லலாம். ஒருத்தான இன்னிங்ஸா இது வரைக்கும் விளையாண்டுட்டு இருக்காரு. எல்லாரும் ஓவரையும் அடிக்கிறாருங்க. தேர்ட் ஒன்.
ஷார்ட் பிச் பால் லோ கேப்டா போட்டாரு, டாட் பாலா மாறிடுச்சு இங்க. ஸோ போன பால் 6 அடிச்சிருக்காரு, கம்பேக் கொடுத்துருக்காரு தான் சொன்னேன். ஈஸு 4th ஒன் ஷஃபிள் பண்ணி ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. கிளாசிக்கா இருந்துச்சு பார்க்கவே, ஒருத்தான ஷாட்னே சொல்லலாம். ரொம்ப தூரம் போயிருக்கீங்க, வெளில போய் விழுந்திருக்கு. ஸோ ஆனந்தரன் 6 பதிவு பண்ணி கொடுக்குறாரு. இந்த ஓவரில் மட்டுமே 2 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு இங்க பிரதீப். 5th ஒன் அகைன் குயிக்கா லோ கேப்டா போட்டு கொடுத்தாரு, டாட் பாலா மாறிடுச்சுங்க இங்க. 4th ஓவர் லாஸ்ட் ஒன் பால் குயிக்காக இருந்துச்சு, ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் காலில் தான் பட்டிருக்கு. இங்கே சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க. எடுக்கிறதுக்குள்ள இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும், ஒரு ரன் மட்டும். ஸோ இந்த ஒரு ரன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இங்கே. 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவருக்கு எந்த விக்கெட் லாஸ் பண்ணாமல் 56 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே குலவாய்ப்பட்டி. 5th ஓவர் போட அனதர் யங்ஸ்டர் வந்திருக்காரு சஞ்சய். 5th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் அடிச்சுட்டாருங்க. லாங் ஆன்ல கண்டிப்பா தாண்டி போகும், சந்தேகமே இல்லை. அனதர் 6 பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க பிரதீப்போட ஷாட்ஸுக்கு கணக்கே இல்லாம இங்க வெளில 6 போய்கிட்டே இருக்கு. ஷார்ட் பிச் பால் அடிச்சிட்டாரு. இங்க போன பால் ஒரு செகண்ட் ஒரு ரீபால் உள்ள வந்துச்சு, தூக்கி விட்டுருக்காரு. டாப் எச் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும். கேட்சை பிடிச்சா மேட்ச்ல மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். பிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். மிஸ்ஃபீல் பண்ணிட்டாரு, பால் வரைக்கும் வந்து இங்க ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ பிரதீப்புக்கு ஒரு லைஃப் கிடைக்குதுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா லைஃபை யூஸ் பண்ணுவாருங்க, அது சந்தேகமே இல்லை. நெக்ஸ்ட் ஒன் ரீபால் ஷார்ட் பிச் பால் ஆஃப் சைடில் பலார்னு ஒரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகுமா? 1 பவுன்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணி போயிருச்சு. பவுண்டரி. ஸோ பவுண்டரியும் இங்கே 6 கணக்கே இல்லாமல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு பிரதீப் ஆன் ஃபயர்னே சொல்லணும். இது வரைக்கும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 32க்கு மேலே பதிவு பண்ணியிருப்பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் குயிக்காக இருந்துச்சு, ஆஃப் சைடில் பேட்டை விட்டாரு, தூக்கி விட்டுருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா கைப்பட்டு வெளில தாங்க போய் விழுந்திருக்கு. 6 பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க பிரதீப் ஆன் ஃபயர்னே சொல்லலாம். ஒர்த்தான இன்னிங்ஸா விளையாண்டுட்டு இருக்காரு இது வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைன்ல வந்துச்சு, அடிச்சுட்டாருங்க. ஆனந்தரன் பிக்கஸ்ட் ஷாட்னா சொல்றோம், வெளில போய் விழுவும். இதுவும் கண்டிப்பா ரொம்ப தூரம் போய் விழுந்திருக்கு. ஸோ கணக்கே இல்லாம அடிச்சுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவர் மட்டுமே 42க்கு மேல பதிவு பண்ணி கொடுத்துருப்பாரு. 5th ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் ஆஃப் சைடில் சென்சிபிளாக கட் பண்ணிட்டாரு. சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும், ஒரு ரன் மட்டும். ரொம்ப நேரம் சென்று ஹரி இப்போ தான் ஸ்ட்ரைக்கே வந்திருக்காப்புல. பாருங்க ஓவர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் லாஸ்ட் பால்னு சொல்லிட்டேன். 5 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 5 ஓவருக்கு 83 ரன் அடிச்சிருக்காங்க, எந்த விக்கெட்டும் லாஸ் பண்ணாமல். 6th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் 6th ஓவர் லோ கேப்டா போட்டாரு, டாட் பாலா மாறிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்கே பவுலர். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாரு, கேட்சுக்கான வாய்ப்பா பிகிந்த ஸ்டெப்ல நல்ல ஸ்டாப்புங்க இங்கே. சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அனதரும் டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பவுலர். நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு அடிச்சிருக்காரு, லாங் ஆஃப்ல தரையா உருண்டு போகுது. சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும், ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் வளைச்சு அடிச்சுட்டாருங்க. ஸோ கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனந்தரம் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே ஹரி. நெக்ஸ்ட் ஒன் அகைன் விலைக்கு வந்து திருப்பி விட பார்த்தாரு, குயிக்காக இருந்துச்சு, டாட் பாலாக மாறிடுச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன் மாறிச்சு நின்று உடம்புல தான் பட்டிருக்கு. ஸோ டாட் பாலாக மாறிடுச்சுங்க இங்கே. ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 6 ஓவருக்கு எந்த விக்கெட் லாஸ் பண்ணாமல் 88 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே குலவாய்ப்பட்டி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட இங்கே நந்தகுமார் வந்திருக்காரு, ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது பிரதீப். லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்காக ஒரு போட்டார், ஆஃப் கட்டர் வேரியேஷன் நல்லா இருந்துச்சு பார்க்கவே, டாட் பாலா மாறிடுச்சுங்க. செகண்ட் ஒன் அகைன் குயிக்காக இருந்துச்சு, டாப் எச் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும். கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். மிஸ்ஃபீல் பண்ணிட்டாங்க பால் வரைக்கும். இங்கே வந்து 2வது லைஃப் கிடைக்குது இங்கே பிரதீப்க்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு, சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பா கேப்ல தான் போயிருக்கு. அனந்தரன் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு. இதோட 4வது பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு ஹரி இங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு, டாப் எச் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும். கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். பால் வரைக்கும் வந்தாங்க, ட்ரை பண்ண முடியல. அதன் காரணமா அதை யூஸ் பண்ணி ஒரு ரன் ஓடி வந்தாங்க, ஒரு ரன் மட்டும். 5th ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, லோ கேப்டா போட்டு டாட் பாலா மாற்றி கொடுத்துட்டாரு இங்கே. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் பால் பெரிய ஷாட்டுக்கான மைண்ட் செட்டில் தான் இருப்பார். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை தெளிவாக கனெக்ட் ஆகலை, கீப்பர் கலெக்ட் பண்ணி வர்றது, அதை யூஸ் பண்ணி ஒரு ரன் ஓடி வந்துருவாங்க, ஒரு ரன் மட்டும். ஸோ இந்த ஒரு ரனோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவடையுது இங்கே.
ஸோ அண்ணனோட விளையாட்டை பார்த்து பசுமலைப்பட்டி டீம் தளபதியிலேருந்து ஒரு சீல்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னு அவங்கள்ட்ட கேட்போம். அண்ணனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்கள். சின்ன வயசுல நல்லா விளையாண்டா சரிங்க. ஏழு ஓவருக்கு 95 ரன் அடிச்சிருந்தாங்க குளவாய்ப்பட்டி. 96 டார்கெட் ஃபார் நாகேஷ் பிரதர்ஸ். பாப்பா மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு. சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக இருக்கும். ஒரு ரன் குயிக்காக ஓடி வந்துட்டாங்க, ஒரு ரன் மட்டும். செகண்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு, கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க. ஒயிட் பால் போன பால் ஒரு செகண்ட் ஒன் ரீபால் வேலைக்கு வந்துச்சு, தூக்கி விட்டுருக்காரு ஃப்ளிக்கு மாதிரி. சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸில் கண்டிப்பாக பவுண்டரி கிளியர் பண்ணி போவோம், அதில் சந்தேகமே இல்லை. ஸோ முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொண்டு வராரு இங்கே பரத். தேர்ட் ஒன் ஷார்ட் பீஸ் பால் பிகின் த ஸ்டம்பில். சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்குமா, உருண்டு போகுது, சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க தான் நினைக்கிறேன். சேவ் பண்ணி எடுத்துட்டாரு. இங்கே 1-2 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா, வேகமாக வந்துட்டாங்க. நல்ல ரெண்டிங் இங்கே. நெக்ஸ்ட் ஒன் சென்சிபிளாக ப்ளே பண்ணார். பவுலரை தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு ரன்கான வாய்ப்பாக இருக்கும். ஒரு ரன் கம்ஃபர்டபுளாகவே ஓடி வந்துட்டாங்க, ஒரு ரன் மட்டும். ஃபிஃப்த் ஒன் லோ ஃபுல் டாஸாக வந்துச்சு, டாப் ஏஜ் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும். கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். 1 பவுன்ஸில் சேவ் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணிட்டாங்களான்னு பார்த்தா சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்கே ஒரு யங்ஸ்டர். இங்கே 1-2 கம்ஃபர்டபுளாகவே ஓடி வந்துடுறாங்க, 2 ரன் மட்டும். ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் சென்சிபிளாக ப்ளே பண்ண பார்த்தாரு. குயிக்காக இருந்துச்சு, டாட் பாலாக மாறிடுச்சு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. இங்கே ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு எந்த விக்கெட்டும் லாஸ் பண்ணாமல் 11 ரன் அடிச்சிருக்காங்க. இங்கே செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு, கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க. ஒயிட் பால். செகண்ட் ஒன் ஸ்டெம்ப் லைனில் ஸ்டெம்பை கழட்டிட்டாருங்க. ஒரு யங்ஸ்டர்லேருந்து நல்ல பவுலிங்னே சொல்லலாம், சூப்பராக போட்டு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட்டாக இருந்தாலும் 2வது பால் ஸ்டெம்பை கழட்டியிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இங்கே பார்த்தா வந்திருக்காரு. அவர்களோட செகண்ட் ஒன் ஆஃப் சைடில் சான்ஸ் ஃபார் சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறப்ப சேவ் பண்ணி கொடுக்குறாங்களா, சேவ் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே இங்கே ஒரு ரன் கம்ஃபர்டபுளாகவே ஓடி விட்டாங்க, ஒரு ரன் மட்டும். தேர்ட் ஒன் பெரிய ஷாட்டு கனெக்ட் லாங் ஓவரில் சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும், ஒரு ரன் மட்டும். நல்ல த்ரோவும் கூட. நெக்ஸ்ட் ஒன் அகைன் குயிக்காக இருந்துச்சு, லோ கெப்டாக போட்டு சூப்பராக டாட் பாலாக மாற்றி கொடுத்துட்டாருங்க. நெக்ஸ்ட் ஒன் லோயாக இருக்கிறா வந்துச்சு, ஸ்டெம் லைனில் சைட் டு சைட் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அங்கே சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும், ஒரு ரன் மட்டும். ரெடி. நெக்ஸ்ட் ஒன் ரீபால் ஷார்ட் பிச் பால், டாப் ஏஜ் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும். கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். நல்ல டேக்கனுங்க கொடுத்துட்டாங்க. அங்கே ஸோ விக்கெட்லேருந்து வெளில போகிறாரு பேட்ஸ்மேன். இங்கே 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 2 ஓவருக்கு 16 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே நாகேஷ் பிரதர்ஸ். தேர்ட் ஓவர் கூட தருண் வந்திருக்காரு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் தெளிவாக கனெக்ட் ஆகலை, தெரியாக உருண்டு போகுது. சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக 1-2 புஷ் பண்ணி பார்ப்பாங்களான்னு பார்த்தா ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டுமே இருக்கும், ஒரு ரன் மட்டும். நல்ல த்ரோவும் கூட. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் வாழச்சி அடிச்சிட்டாருங்க. இது கண்டிப்பாக தாண்டி போகும், வெளில போய் விழுந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். 6 போயிடுச்சுங்க. ஸோ பவுண்டரி தான் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிட்டு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு. இங்கே பாலா. நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு, ஆஃப் சைடில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக தாண்டி போகுமான்னு பார்த்தா இதுவும் பவுண்டரி போயிருச்சுங்க. ஸோ பேக் டு பேக் 2 பவுண்டரியை பதிவு பண்ணி கொண்டு வராரு இங்கே பேட்ஸ்மேன். ஃபோர்த் ஒன் ஸ்லோயர் ஒன்றா போட்டு ஏமாத்திட்டாருங்க, டாட் பாலா மாதிரி இருந்துச்சுங்க. கம்பேக் கொடுத்துருக்காருன்னு தான் சொன்னோம். ஃபிஃப்த் ஒன் அகைன் ஸ்லோயர் ஒன், இதுவும் டாட் பாலா மாதிரி இருந்துச்சு. கண்டினியூஸாக 3 டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பவுலர். தேர்ட் லாஸ்ட் ஒன் பால் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, டாட் பாலா மாதிரி இருந்துச்சுங்க. லாஸ்ட் 3 பாலா டாட் பாலா போட்டு எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு இங்கே பவுலர். இதோட 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு. இங்கே 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 3 ஓவருக்கு 2 விக்கெட் லாஸ் பண்ணி 25 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே நாகேஷ் பிரதர்ஸ். ஃபோர்த் ஓவர் கூட அருண் வந்திருக்காரு. ஃபோர்த் ஃபர்ஸ்ட் ஒன் லோ கெப்டா போட்டு டாட் பாலா மாற்றி கொடுத்துட்டாருங்க ஃபர்ஸ்ட் பால். இங்கே செகண்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க. ஒரு ஷார்ட் பிச் பால் தெளிவாக போட்டாரு. குத்திர இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு. பேக் டு பேக் 2 டாட் பாலா பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பவுலர். தேர்ட் ஒன் ஆஃப் சைடில் பாலான்னு ஒரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக தாண்டி போகுமான்னு பார்த்தா பால் வரைக்கும் போய் ட்ராப் பண்ணிட்டாரு. அங்கே பவுண்டரிக்கான வாய்ப்பாக சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க. அப்படிங்கிறப்ப இங்கே 1-2 கம்ஃபர்டபுளாக ஓடி வந்துருவாங்க. ஸோ லைன் நம்பர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு பவுண்டரி கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ போன பால் பவுண்டரி அடிச்சு கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் லோ கேப்டா போட்டு டாட் பாலை மாற்றிட்டாரு. ஸோ பைஸில் கண்டிப்பாக ஒரு ரன் ஓடி வந்துருவாங்க, ஒரு ரன் மட்டும். ஃபிஃப்த் ஒன் பாலா ஒன் ஸ்ட்ரைக் பெரிய ஷாட்டுக்கான ஜெய் சூப்பராக அடிச்சாரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போகுமா கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா கேட்சுக்கான வாய்ப்பாக இருந்துச்சு. பாலுக்கு கரெக்டாக வந்திருந்தா சேவ் பண்ணி கொடுத்துருக்கலாம். இங்கே 1-2 கம்ஃபர்டபுளாக ஓடி வந்துருவாங்க, 2 ரன் மட்டும். ஃபோர்த் லாஸ்ட் ஒன் பால்
ஸ்டம் லைனில் பெரிய ஷாட் கனெக்ட் தெளிவாக கனெக்ட் ஆகலை. லாங் ஆர்டில் நல்ல சேவ் இங்கே 1-2 கம்ஃபர்டபுளாக ஓடி வந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா ஓடி விட்டாங்க. ஸோ இதோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இங்கே 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவருக்கு 2 விக்கெட் லாஸ் பண்ணி 34 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே நாகேஷ் பிரதர்ஸ். சைனரிஸோட லாஸ்ட் ஓவர் போல மணி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் லோகேஷ். லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு. கண்டிப்பாக ஓவர் கொடுத்துருவாங்க. ஒயிட் பால் போல ஃபர்ஸ்ட் 3 பால் சூப்பராக போட்டாரு. ஒரு ஷார்ட் பிச் பால் டாட் பாலாக மாறிடுச்சிங்க. செகண்ட் ஒன் லெக் கட்டர் வேரியேஷன் 3 விட்டாரு. டாட் பாலாக மாறிடுச்சு. பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு. தேர்ட் ஒன் இதுவும் டாட் பாலாக மாறிடுச்சுங்க. நிற்க வச்சு ஓடிட்டாங்க. கண்டிப்பாக இங்கே ரன் அவுட்டுக்கான வாய்ப்பாக இருக்கும். சான்ஸ் ஃபார் பிடிச்சி அடிக்கலைன்னு நினைக்கிறேன். ஃபோர்த் ஒன் பெரிய ஷாட்டு கனெக்ட் ஸ்லோயர் ஒன்றா போட்டு டாட் பாலாக மாற்றிட்டாரு. ஃபிஃப்த் ஒன் பெரிய ஷாட்டு கனெக்ட் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட். சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணி போகுமா? போயிடுச்சுங்க பவுண்டரி. இங்கே ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பேட்ஸ்மேன். லாஸ்ட் 1 பால் திருப்பி விட்டுருக்காரு பிகின் தி ஸ்டெம்ல. சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பாக சேவ் பண்ணி கொடுக்குறாருன்னு பார்த்தா யங்ஸ்டர் விஜய் விரட்டி போகிறாரு. சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க. நல்ல சேவுங்க. இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும். ஸோ இதோட இந்த மேட்ச் முடியுது. இந்த மேட்ச்சில் ஃபைனலை வின் பண்ணுறாங்க குளவாய்ப்பட்டி. இந்த போட்டி பரிசுகளை வாரி வழங்கி எங்களை கருவித்த 3ஆம் பரிசு குளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு மாயகிருஷ்ணன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். குளவாய்ப்பட்டி அணியின் பெஸ்ட் பேட்ஸ்மேனாக இந்த தொடரின் பெஸ்ட் பேட்ஸ்மேனாக அவருக்கு விழாக்குழுவின் சார்பாக பரிசு வழங்கப்படுகிறது. குளவாய்ப்பட்டி அணியின் விஜய் சிறந்த பந்து வீச்சாளராக பந்து வீச்சாளருக்கான பரிசு உடையாண்டிப்பட்டியின் பகவதி. நாட்டு அவர்களுக்கு சிறந்த மண்டல பரிசு. கூத்திருப்பள்ளி அணியின் தலைவரும் உடையாண்டிப்பள்ளி அணி தலைவரும் இருவரும் விழாமலை நோக்கி அழைக்கப்படுகிறார்கள். தலைவர் விழாமலை நோக்கி அழைக்கப்படுகிறார். பரிசு வழங்க குளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை விழாமலை நோக்கி அழைக்கிறோம். அனைத்து பரிசு கோப்பைகளையும் வழங்க ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை விழாமலை நோக்கி அழைக்கிறோம். 5ஆம் பரிசு 5ஆம் பரிசு வென்ற அணியின் கேப்டன் உடையாண்டிப்பட்டி அவர்கள் ரெகுராஜ் நினைவுக்குழு உடையாண்டிப்பட்டி அவர்களுக்கு 5ஆம் பரிசுக்கான கோப்பையை வழங்குகிறார் மாயகிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர். 4ஆம் பரிசு வென்ற கூத்திரிப்பட்டி அணியின் அணித்தலைவர் விழாமலை நோக்கி வரப்படுகிறார். 4ஆம் பரிசு வென்ற கூத்திரிப்பட்டி அணியின் அணித்தலைவர் மெடலை வழங்க 4ஆம் பரிசுக்கான கோப்பை வழங்குகிறார். கூத்திரிப்பட்டி அணியினருக்கு விழாக்குழுவின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். 3ஆம் பரிசு பெற்ற பசுமலைப்பட்டி அணியின் அணி தலைவர் அவர்களுக்கு பரிசு கோப்பை மற்றும் மெடல் வழங்குகிறார் மாயகிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர். மூன்றாம் பரிசுக்கான காசு தொகை மற்றும் கப் வழங்குகிறார் திரு ஊராட்சி மன்ற தலைவர் திரு மாயகிருஷ்ணன் மற்றும் ஈஸ்வரன். 2ஆம் பரிசுக்கான கோப்பை வழங்குகிறார் திரு மாயகிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர். முதல் பரிசு வழங்கிய
அணியின் அணித்தலைவர் மணிகள் குழாயப்பட்டு அணியின் அணித்தலைவர் விழாமலை அழைக்கப்படுகிறார். முதல் பரிசை பரிசுகளை கோப்பை திரு மாயகிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் வழங்குகிறார். தட்டுக்குடி அணியின் கேப்டன் மணி பிரதீப். எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க, உள்ள வாங்க, வாங்க வாங்க, சம்பவம் வாங்க. முதல் பரிசு வழங்க திரு மெக்கானிக் கார்த்திக் அவர்களை வரவேற்கிறோம். அதை வாங்கி கொடு. முதல் பரிசு வென்ற உடையாண்டிப்பட்டி அணியினர் குழாயப்பட்டி அணியினருக்கு விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அரவிந்தன் அவர்களை விழாமேடை நோக்கி அழைக்கிறோம். எம்சிசி ஓல்டு கேப்டன் அவர்கள் விழாமேடை நோக்கி அழைக்கிறோம். கொண்டாடப்படுத்தப்படுகிறது. திமுக எல்லா ஸ்பான்சரோட ஏற்பாடு நடக்கிற முக்கிய காரணமே அவர் தான். அவருக்கு வாழ்த்துக்கள் விழாக்குழுவின் சார்பாக.